الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இன்று 23ஆம் இரவிலே நாம் இருக்கின்றோம். இது ஒரு ஒற்றைப்படையான இரவாக இருப்பதன் காரணமாக அதிகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஃபஜ்ர் வரைக்கும் நம்மால் எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அதுவரை நமது அமல்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நாடியிருந்த இந்த தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம். அடுத்தபடியாக அதை தொடர்ந்து மார்க்க சம்பந்தமான சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது வெட்கம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளில் ஒருவரை கடந்து சென்றார்கள். அவர் வெட்கப்படுவது குறித்து கண்டித்து தன் சகோதரருக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருந்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை விட்டுவிடுங்கள், ஏனெனில் வெட்கம் என்பது இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும். அதாவது என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களை கடந்து செல்லும் பொழுது ஒரு அன்சாரி தோழர் இன்னொரு அன்சாரி தோழரை பார்த்து என்ன செய்யறாங்க, ஏதோ அவர் வெட்கப்பட்டிருப்பார் போல இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்திற்கு. அதற்கு இந்த அன்சார் நம்ம பொதுவாக சொல்ல வெட்கப்படக்கூடாது, ஏன் வெட்கப்படுற, சும்மா வெட்கப்படாம கேளு, கூச்சப்படாம கேளு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், வெட்கப்படுவதை நம்ம சில இடங்கள் என்ன செய்வோம், கண்டிப்போம். ஆனால் மார்க்கம் என்ன சொல்றது அப்படின்னா, நீங்கள் வெட்கப்படுங்கள், ஏனால் வெட்கப்படுவது என்பது ஈமானில் ஒரு பகுதியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. ஏன் என்று சொன்னால், இன்றைய உலகத்துல பாருங்க, வெட்கமில்லாததன் காரணமாக தான் இன்னைக்கு அதிகமான பாவங்கள் என்ன செய்து சாதாரணமாக நடைபெறுகிறது. இன்னைக்கு நீங்க சமூக வலைதளங்களை பார்க்கலாம். ஒரு வயோதிகர், ஒரு 60 வயசு இருக்கும், அவர் என்ன செய்வாரு, ஒரு வீடியோவை போட்டு பாட்டு பாடி ஆடிக்கொண்டிருப்பார். ஒரு முஸ்லிம் பெரியவராக கூட இருப்பார், அல்லது எந்த மதத்தை சார்ந்தவரும் இருப்பார். ஏன் அப்படி அவரால் செய்ய முடிகிறது என்று கேட்டால், நமது ஊரிலே, நமது தெருவிலே, சமூகத்திலே நம்மை பல பேர் பார்ப்பார்களே, நம்மை பார்த்து இதை சம்பந்தமாக எதுவும் கேட்பார்களே என்கிற அந்த வெட்க உணர்வு என்ன செய்யிருச்சு, அவரை விட்டு போயிருச்சு. அதனாலதான் என்ன ஆகுது, இது போன்ற மானக்கேடான காரியங்களை கூட பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், சில பேருக்கு இது போன்ற மொபைல் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் என்கிற பேர்ல என்ன செய்யறாங்க, நிறைய விஷயங்கள் போடுறாங்களா இல்லையா, நம்ம பார்க்குறோம். என்னடா வயசானவங்களா இருக்கிறாங்க, இவங்க போய் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுவெல்லாம் மறுமையினாருடைய ஒரு அடையாளமாக கூட சொல்லப்பட்டிருக்குது. என்னது மறுமையினாருடைய ஒரு அடையாளம், வயோதிகர்கள் மானக்கேடான காரியங்களை பகிரங்கமாக செய்வார்கள். பொதுவாக சிறுவர்கள் தான் என்ன செய்வாங்க, மானக்கேடான காரியத்தில் என்ன செய்வாங்க, ஈடுபடுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தான் அந்த ஒரு உத்வேகம் இருக்கும். ஆனால் வயோதிகர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெரியவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இந்த சிறுவர்களை வழி நடத்தக்கூடியவர்களாக, தவறை செய்யக்கூடிய சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை வழி நடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே தவறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுவும் ஒரு மறுமையினாருடைய அடையாளமாக நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, நம்ம இன்றைய உலகத்துல ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு வெட்கத்தை கைவிடுவது என்பது சமூகத்தில் ஒரு பெரிய சீர்கேட்டிற்கு கொண்டு போய் நம்மளை போய் என்ன செய்ய விட்டுவிடும் என்பதை
நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, வெட்கப்படுவதை வந்து வெட்கப்படுறத வந்து கண்டிக்கிறாங்க. அப்படி கண்டிக்காதீங்க, ஒரு வெட்கப்படட்டும் அப்படின்னு சொல்றாங்க, வெட்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அல் ஹயா கைரு குல்லுஹு, அல் ஹயா கைரு குல்லுஹு, 2 தடவை சொல்றாங்க. வெட்கம் நன்மையை விளைவிக்கும், வெட்கம் நன்மையை விளைவிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏனென்று சொன்னால் பாவம் செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு மிகவும் தடையாக இருப்பது என்னதான் தடையா இருக்கும்? வெட்கம் தான் தடையா இருக்கும். வெட்கப்பட்டு என்ன செய்ய மாட்டான், ஒரு பாவத்தை பண்ண மாட்டான். வெட்கம் இருப்பவன் என்ன செய்ய மாட்டான், ரகசியமாக பாவம் செய்வது என்பது வேறு. ரகசியமா ஒரு எதுக்கு பாவம் செய்யறாங்கன்னா, வெட்கம் இருக்கிறதுனாலதான் நாம செய்யக்கூடிய பாவம் வந்து வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக ரகசியமாக என்ன செய்யறான், அவன் பாவம் செய்யறான். ஆனால் அதைத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாவத்திற்கும் பாவம் இல்லாததுக்கும் வித்தியாசம் சொல்லி காமிக்கிறாங்க. எப்படி ஒரு மூமின் வந்து பாவம் என்றால் என்ன, பாவம் இல்லாத என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பிற மனிதர்கள் அறிந்து கொள்வதை, எதை உன்னிடமிருந்து அறிந்து கொள்வதை நீ வெறுக்கின்றாயோ, எதை நீ விரும்ப மாட்டாயோ, அதை நீ தனிமையில் செய்வதும் பாவம் அப்படிங்கிறாங்க. பகிரங்கமாக நம்ம ஒரு மனிதர்கள் நம்ம எதையும் நம்ம செய்ய மாட்டோமோ, அதை நம்ம எங்கே செய்யறதும் பாவம் அப்படிங்கிறாங்க. ரகசியமாக செய்யறதும் பாவம் அப்படின்னு செய்யறாங்க, ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ வெட்கம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமாக நமது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதான் ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறை நம்பிக்கை 70 அல்லது 60க்கும் அதிகமான கிளைகள் கொண்டதாகும். அவற்றில் மிகச் சிறந்தது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்வதாகவும், தொல்லை தருபவற்றை பாதையிலிருந்து அகற்றுவது அதன் இறுதி பகுதியாகும். வெட்கமும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாகும். அஷ்ஷஅபு ஹயாஉம் மினல் ஈமான். அதாவது இறை நம்பிக்கை என்பதற்கு பல விஷயங்கள் இருக்கு. ஒரு இறை நம்பிக்கை என்ன, ஒரு மூமின்னா என்ன, மூமின்னா வந்து நிறைய நன்மையான காரியங்களை செய்யணும், அல்லாஹ்வை தவிர யாருன்னு சொல்லணும், தொல்லை தரக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் பாதையாக எடுத்து போடணும். அது மட்டுமல்லாமல் வெட்கப்படுறதும் ஈமானுடைய ஒரு கிளையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் மிகவும் அந்த வெட்க உணர்வை பேணி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே நேரம் இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையில் வெட்கமானது தீயதை விடும்படி தூண்டுகிறது, உரிமையுடையவர்களுக்கு உரிமையில் குறைவு ஏற்படுவதை தடுக்கின்றது. அவ்விரண்டுக்கும் இடையில் வெட்கம் என்று சொல்லத்தக்க ஒரு நிலை பிறக்கிறது என்று அபுல் காசிம் ஜுனைத் என்பார் கூறுகிறார். அதாவது வெட்கம் என்றால், வெட்கம் என்பது தீமையை விடும்படி தூண்டுகின்றது. வெட்கம் இருந்தால் தான் என்ன செய்வோம், தீமையான காரியங்கள் நமக்கு நெருங்க மாட்டோம். வெட்கம் இல்லைன்னு இன்னொரு இடத்துல கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு வெட்கமில்லை என்று சொன்னால் நீ ஆடியதை செய்து கொள், நீ ஆடியதை செய்து கொள். ஏனென்று சொன்னால் வெட்கம் தான் வந்து ஒரு மனிதனை வந்து தீமையான காரியங்களை மட்டும் தடுக்கும். எனவே வந்து இந்த வெட்க உணர்வை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், நாம் நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகளிடம் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமது பிள்ளைகளே வந்து இப்ப இன்னைக்கு பாருங்க, ஒரு ஸ்கூல்ல நம்ம சேர்த்து விடுவோம், ஸ்கூல் பிள்ளைங்களா இருப்பாங்க, நல்லா ஓதி இருக்கும், படிச்சிருக்கும், நம்ம பிள்ளைய நம்ம பையனா தான் இருப்பான். ஆனா திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஸ்கூல்ல ஸ்டேஜ்ல சினிமா பாடல்களை போட்டு ஆட விட்டுருவோம். அதாவது சார் புர்காவை போட்டு வளர்த்துருப்போம், புர்காவை போட்டு இது பண்ணியிருப்போம். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் என்ற பேர்ல, ஒரு நிகழ்ச்சி என்ற பேர்ல ஒரே நாள்ல என்னமோ சொல்ற மாதிரி முட்டை அழகாக்குற மாதிரி அழகாக்குது. டப்புன்னு ஒரு நாள் அதை தூக்கி தரையில போட்டு உடைச்சா எப்படி அதனுடைய மதிப்பு குறைந்து போய்விடும், அந்த மாதிரி நம்ம பொத்தி வளர்த்து கடைசி என்ன செய்வோம், ஏதாச்சும் ஏதோ ஒரு பேர்ல, ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் பேர்ல, ஏதோ ஒரு பேர்ல சினிமா பாடல்களுக்கு ஆடி பாடி, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன், எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பண்றது, இப்படி நம்ம என்ன செய்யறோம், இப்படியான சில காரியத்தை நம்ம சமரசம் பண்ணிடுறோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருக்க வேண்டும். அதுவெல்லாம் பாவம் என்று நாம் உணர வேண்டும் என்று மார்க்கம் என்ன செய்கின்றது, நமக்கு சொல்லுகின்றது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெட்க உணர்வோடு வாழ்ந்து ஈமானியத்தை நமக்கு அதிகப்படுத்தி தரக்கூடிய
ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக என்று கூறி இந்த சிறிய உரை நிறைவு செய்கின்ற வாக்குவதாகவும் ஆளுமை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க